கட்டுநாயக்க விமான நிலையத்தில் பரபரப்பு. பல விமானங்கள் அவசரமாக திருப்பி அனுப்பப்பட்ட சம்பவம் நடந்தது என்ன? 6 மாவட்டங்களுக்கு சற்று முன் விடுக்கப்பட்ட மண் சரிவு அபாய எச்சரிக்கை. நகை ஆசையில் நடந்த கொடூரம். வீட்டு வேலைக்கு வந்தவரின் அதிர்ச்சி வேலையால் பெண்ணுக்கு நடந்த சோகம். 100 மில்லியன் ரூபாவுக்கும் அதிக பெறுமதியுள்ள தங்கங்களை கொள்ளையடித்த போலீசார் அம்பலமான அதிர்ச்சி களவு. முகத்தை மூடி இழுத்து செல்லப்பட்ட பின்னணி. எல்போட் அனுர அரசு இலங்கையை மீண்டும் பொருளாதார படுகொலிக்குள் தள்ளியுள்ளது என்று எதிர்க்கட்சிகள் கடும் குற்றச்சாட்டு. கொழும்பு ஆமர் வீதி பகுதியில் வெள்ள நீர் நிரம்பியுள்ளதால் போக்குவரத்து கடுமையாக பாதிப்பு. மோட்டார் சைக்கிள் கேண்டர் வாகனத்தோடு மோதி நொறுங்கி கிளிநொச்சியில் நடந்த விபத்து. அதிகாரிகளிடம் வசமாக சிக்கிய 40 வாகனங்கள். லண்டனில் வாழும் இலங்கையர்களை பிரதமர் ஹரணி அமரசூரிய சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். செய்திகளை தொடர்ச்சியாகவும் தெளிவாகவும் தெரிந்து கொள்ள நியூஸ் பெஸ்ட் அப்டேட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். சற்று முன்னர் கட்டுநாயக்க பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்திற்கு வந்த பல விமானங்கள் மத்தள சர்வதேச விமான நிலையத்துக்கு உடனடியாக திருப்பிவிடப்பட்டுள்ளமை பரபரப்பை உண்டாக்கியுள்ளது. கட்டுநாயக்க விமான நிலையத்துக்கு வந்த 6 விமானங்களே இப்படி மத்தள விமான நிலையத்துக்கு திருப்பி அனுப்பப்பட்டுள்ளதோடு தற்போது பெய்யும் கடும் மழையினால் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் குறித்த விமானங்களை தரையிறக்க முடியாத சூழ்நிலையில் குறித்த திருப்பி அனுப்பும் தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதோடு கட்டுநாயக்க விமான நிலையத்தில் தரையிறங்குவதற்காக வந்த 9 விமானங்கள் மத்தள விமான நிலையத்துக்கும் இந்தியாவின் கொச்சின் மற்றும் திருவனந்தபுரம் விமான நிலையங்களுக்கும் திருப்பிவிட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதும் குறிப்பிட வேண்டியது. கட்டார் நாட்டின் டோஹாவில் இருந்து கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு தரையிறங்க வந்த கட்டார் ஏர்வேஸ் நிறுவனத்திற்கு சொந்தமான 2 விமானங்களும், சார்ஜாவில் இருந்து வந்த ஏர் அரேபியா நிறுவனத்தின் 2 விமானங்களும், அபுதாபியில் இருந்து வந்த எத்திகாட் நிறுவனத்தின் ஒரு விமானமும், குவைத்தில் இருந்து வந்த ஜசீரா நிறுவனத்தின் ஒரு விமானமும் என மொத்தம் 6 விமானங்கள் மத்தள விமான நிலையத்துக்கு திருப்பிவிடப்பட்டுள்ளதாக அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இப்பொழுது பெய்யும் கடும் மழையால் நாட்டில் 6 மாவட்டங்களுக்கு மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கொழும்பு, ஹம்பகா, களுத்துறை, கேகாலை, நுவரெலியா மற்றும் ரத்தினபுரி மாவட்டங்களுக்கு குறித்த மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டட ஆராய்ச்சி நிர்வாகம் தெரிவித்துள்ளதோடு கேகாலை மாவட்டத்தின் ஜட்டியாந்தோட்டை பிரதேச செயலக பிரிவுக்கும், நுவரெலியா மாவட்டத்தின் அம்பகமுவ பிரதேச செயலக பிரிவுக்கும், ரத்தினபுரி மாவட்டத்தின் எகலியகொட, நிவித்திகல மற்றும் கலவான பிரதேச செயலக பிரிவுகளுக்கும் 1ஆம் நிலை மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது குறிப்பிட வேண்டியது. கொழும்பின் சீதாவாக்க, பாதுக போன்ற பிரதேச செயலக பிரிவுகளுக்கும், கம்பக மாவட்டத்தின் அத்தனகல பிரதேச செயலக பிரிவுக்கும், களுத்துறை மாவட்டத்தின் எங்கிரிய மற்றும் புலத் சிங்கள பிரதேச செயலக பிரிவுகளுக்கும், கேகாலை மாவட்டத்தின் ருவன்வல்ல பிரதேச செயலக பிரிவுக்கும், ரத்தினபுரி மாவட்டத்தின் குருவிட்ட, அயகம மற்றும் பெல்மடுள்ள பிரதேச செயலக பிரிவுகளுக்கும் 2ஆம் நிலை மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. உங்களிடங்களில் மண் சரிவு ஏற்படுவதற்குரிய அறிகுறிகள் தென்படுமாயின் உடனடியாக குறித்த பகுதிகளில் இருந்து வெளியேறி துறைசார் அதிகாரிகளுக்கு அறிவிக்குமாறு பொதுமக்கள் இப்பொழுது அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். 79 வயதுடைய மூதாட்டியொருவர் கொடூரமாக படுகொலை செய்யப்பட்டு அவரது சடலம் பயணப்பொதியொன்றுக்குள் மறைத்து வைக்கப்பட்ட நிலையில் மீட்கப்பட்ட சம்பவம் சீதுவை போலீஸ் பிரிவில் பெரும் பரபரப்பை உண்டாக்கியுள்ளது. சம்பவம் குறித்து பல அதிர்ச்சி தகவல்கள் சற்று முன் வெளிவந்துள்ளதோடு படுகொலை செய்யப்பட்டவர் சீதுவை முக்கலங்கமுவ பியசமர பகுதியை சேர்ந்த 79 வயதுடைய மூதாட்டி என்றும் நேற்று சீதுவை போலீஸ் நிலையத்துக்கு வந்துள்ள தகவலை அடுத்து குறித்த வீட்டில் அதிகாரிகள் சோதனை நடத்தியுள்ளனர். அந்த நேரம் வீட்டின் அறையொன்றில் இருந்த பயணப்பொதிக்குள் மூதாட்டியின் சடலம் கண்டெடுக்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளதோடு சம்பவம் குறித்து மேற்கொள்ளப்பட்ட ஆரம்பகட்ட விசாரணைகளில் வீட்டின் பராமரிப்பு வேலைக்காக வந்த 42 வயதுடைய நபரொருவரை போலீசார் சுற்றி வளைத்து கைது செய்துள்ளதோடு சந்தேக நபர் போதைப் பொருளுக்கு நீண்ட காலமாக அடிமையானவர் என்றும் விசாரணைகளில் அம்பலமாகியுள்ளது. மூதாட்டியின் தங்க நகைகளை திருடும் நோக்கத்திலேயே இந்த கொலை இடம்பெற்றுள்ளலாம் என ஆரம்பகட்ட விசாரணைகளில் இருந்து தெரிய வந்துள்ளதோடு கொலையை அடுத்து சடலம் பயணப்பொதிக்குள் மறைத்து வைக்கப்பட்டிருந்ததாகவும் கூறப்பட்டுள்ளது. சம்பவ இடத்துக்கு நீர்கொழும்பு பதில் நீதவான் இந்திக சில்வா மற்றும் அரசு சட்ட வைத்திய அதிகாரி வருகை தந்து ஆரம்ப கட்ட மற்றும் நீதவான் விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர். 100 மில்லியன் ரூபாவுக்கும் அதிக மதிப்புள்ள பல கிலோகிராமுக்கும் அதிக தங்கத்தை திருடிய குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட உப போலீஸ் பரிசோதகர் உள்ளிட்ட 5 காவல்துறை அதிகாரிகளை எதிர்வரும் ஜூன் மாதம் 1ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு அதிரடியாக உத்தரவிடப்பட்டுள்ளது. அன்றைய தினம் அவர்களை அடையாள அணிவகுப்புக்கு உட்படுத்துமாறும் கொழும்பு மேலதிக நீதவான் தர்சிகா பிரேமரத்ன உத்தரவிட்டுள்ளார். குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினரால் அதிரடியாக கைது செய்யப்பட்ட இந்த சந்தேக நபர்கள் முகங்கள் மூடப்பட்ட நிலையிலேயே நீதிமன்றத்துக்கு கொண்டு வரப்பட்டுள்ளனர்.
கடந்த 2023 ஆண்டு மார்ச் 18ஆம் தேதி நடந்துள்ள இந்த சம்பவம் தொடர்பில் சட்டமா அதிபரின் அறிவுறுத்தலில் சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டதாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் நீதிமன்றத்தில் தெரிவித்திருப்பது அதிர்ச்சியை உண்டாக்கியுள்ளது. சம்பவம் நடந்த காலப்பகுதியில் சந்தேக நபர்கள் கொழும்பு வடக்கு பிராந்திய குற்றப்புலனாய்வு பிரிவில் கடமையாற்றியுள்ளனர். அதிகாரிகள் காவல்துறை சீருடை அணிந்திருந்த போதே ஒரு பணக்கார வர்த்தகரை கடத்தி அவரை கொலை செய்வதாக மிரட்டி அவரிடமிருந்து பல கிலோகிராமுக்கும் அதிக தங்கத்தை கொள்ளையடித்துள்ளதாக இப்பொழுது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இந்த நிலையில் சந்தேக நபர்கள் சார்பில் முன்னிலையான சட்டத்தரணி வசந்த பிட்டிக்கல நீதிமன்றத்தில் வாதிடும் போது 3.5 வருடங்களுக்கு முன்னர் நடந்த குறித்த சம்பவத்தை நிரூபிப்பதற்கான எந்த ஒரு ஆதாரமும் சமர்ப்பிக்கப்படவில்லை என்றும் இந்த தங்கத்தை முறைப்பாட்டாளர்கள் வெளிநாட்டிலிருந்து நாட்டுக்குள் கொண்டு வந்திருந்தால் அதனை நிரூபிக்க சான்றுகள் இருக்க வேண்டும். எனவே சில தரப்பினரின் தேவைகளை திருப்திப்படுத்துவதற்காகவே இந்த கைதுகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். இருதரப்பு சமர்ப்பணங்களையும் பரிசீலித்த நீதவான் சந்தேக நபர்களை விளக்கமறியலில் வைக்க உத்தரவிட்டதோடு ஜூன் 1ஆம் தேதி அடையாள அணிவகுப்புக்காக அவர்களை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துமாறும் உத்தரவிட்டுள்ளார். இன்றைய தினம் கொழும்பு 3 பிளவர் வீதி ஐக்கிய தேசிய கட்சியின் அரசியல் அலுவலகத்தில் நடந்த எதிர்க்கட்சியின் மக்களின் குரல் ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கருத்து வெளியிட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் டிவி சானக்க மற்றும் முன்னாள் அமைச்சர் அஜித் மன்னபெரும ஆகியோர் தற்போதைய அரசாங்கத்தின் பொருளாதார கொள்கைகளையும் நிர்வாக திறமையின்மையையும் கடுமையாக சாடியுள்ளனர். இந்த கருத்து வெளியிட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் டிவி சானக்க தற்போதைய அனுர அரசாங்கத்தின் ஊழல் மற்றும் நிர்வாக திறமையின்மையால் நாட்டின் பொருளாதாரம் பாரிய ஆபத்தை எதிர்நோக்கியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். 2022ஆம் ஆண்டு பொருளாதார நெருக்கடி ஏற்பட்ட அதற்கு அரசாங்கமே முழு காரணம் என்று குற்றம் சாட்டிய அன்றைய எதிர்க்கட்சியான ஜேவிபி இன்று சுற்றுலாத்துறை வீழ்ச்சியடைந்தவுடன் அதனை உலகளாவிய ரீதியிலான அழுத்தம் என சாக்கு போக்கு சொல்வதாக சுட்டிக்காட்டியுள்ளார். ரூபாய் வீழ்ச்சியால் மட்டும் நாட்டின் கடன் சுமை 2000 பில்லியன் ரூபாவால் அதிகரித்துள்ளதோடு பருப்பு பால்மா உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களின் விலைகளும் அதிகரித்துள்ளது. ஒரு பக்கம் ஜனாதிபதி மக்களை எரிபொருளை சிக்கனமாக பயன்படுத்துமாறு சொல்லிக்கொண்டு இன்னொரு பக்கம் தனது கூட்டங்களுக்கு நாடு முழுவதிலுமிருந்து நூற்றுக்கணக்கான பஸ்களை பயன்படுத்தி பெருமளவான எரிபொருளை வீணடிப்பதாகவும் அனுபவமற்ற இந்த எல்போர்டு அரசாங்கம் நாட்டை மீண்டும் ஒரு மோசமான பொருளாதார படுகொலிக்கு தள்ளியுள்ளது என்று இவர் தெரிவித்துள்ளார். இதனை அடுத்து உரையாற்றிய முன்னாள் அமைச்சர் அஜித் மன்னபெரும 76 வருட சாபத்தை பற்றி பேசி ஆட்சிக்கு வந்தவர்கள் இன்று உலக போர் மற்றும் தற்காலிக அதிர்வுகள் என கூறி விலையேற்றங்களை நியாயப்படுத்தி மக்களுக்கு அதீத சாபமாக மாற்றியுள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளார். ரணில் விக்ரமசிங்க ஆட்சியை ஒப்படைக்கும் போது 291 ரூபாவாக குறைக்கப்பட்டிருந்த டாலரின் மதிப்பு இன்று அனுரகுமார் திசாநாயக்கவின் திறமையின்மையால் 340 ரூபாவை தாண்டியுள்ளதோடு ரணில் விக்ரமசிங்கவின் காலத்தில் 3700 ரூபாவாக இருந்த எரிவாயு சிலிண்டரின் விலை இன்று 6300 ரூபாவாகவும் 283 ரூபாவாக இருந்த டீசல் 392 ரூபாவாக உயர்ந்துள்ளதாகவும் இவர் சுட்டிக்காட்டியுள்ளார். கொழும்பு நோக்கி யாழ்ப்பாணம் உள்ளிட்ட வடபகுதிகளில் இருந்து செல்லும் வாகன சாரதிகள் மிகவும் அவதானத்தோடு செயல்படுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். நாட்டில் நிலவும் சீரற்ற காலநிலையால் புத்தளம் கொழும்பு பிரதான வீதி பல இடங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதோடு மாதம்பே பகுதி முழுவதும் மழை நீரால் மூழ்கியுள்ளதால் குறித்த வீதியுடனான போக்குவரத்து நடவடிக்கைகள் ஸ்தம்பிதமடைந்துள்ளது. குதிரை கோவில் பகுதியில் வெள்ள நீர் மட்டமும் தொடர்ந்து அதிகரித்து வருவதோடு ஆபத்துக்களை தவிர்க்கும் பொருட்டு சாத்தியமான மாற்று வழிகளை பயன்படுத்துமாறு அவசர பயணங்களின் போது விழிப்புடன் இருக்குமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிட வேண்டியது. கிளிநொச்சி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட A9 வீதியில் கந்தசுவாமி கோவில் முன்பாக நடந்த விபத்தில் மோட்டார் சைக்கிளில் பயணித்த ஒருவர் படுகாயமடைந்துள்ளார். குறித்த விபத்து நேற்று மாலை இடம்பெற்றுள்ளதோடு A9 வீதியின் இருவழிப்பாதையில் இருந்து மாற்று வழிப்பாதைக்கு செல்ல நின்ற கேண்டர் ரக வாகனத்தில் டிப்போ சந்தியில் இருந்து கந்தசுவாமி ஆலய பகுதி நோக்கி பயணித்த மோட்டார் சைக்கிள் மோதியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. விபத்தின் தாக்கத்தால் மோட்டார் சைக்கிள் கேண்டர் வாகனத்தின் பின்புற சில்லில் சிக்கியதோடு வாகனம் கடுமையாக சேதமடைந்துள்ளது. விபத்தில் மோட்டார் சைக்கிளில் பயணித்தவர் படுகாயமடைந்த நிலையில் கிளிநொச்சி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். கொழும்பு ஆமர் வீதி பகுதியில் ஜேத்தவன ராமைய விகாரையை அண்மித்த வீதியில் வெள்ள நீர் நிரம்பியுள்ளதால் போக்குவரத்து இடையூறு உண்டாகியுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். அதோடு கொழும்பு அவிசாவளை பிரதான வீதியின் ரன்வெல்ல பகன பகுதி நீரில் மூழ்கியுள்ளதால் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. நேற்று மஸ்கலியாவில் மேற்கொள்ளப்பட்ட விசேட வாகன சோதனையில் தகுதியற்ற நிலையில் இயக்கப்பட்டு வந்த 28 வாகனங்கள் 30 நாட்களுக்கு தற்காலிகமாக போக்குவரத்திலிருந்து நீக்கப்பட்டுள்ளதாக நுவரெலிய மாவட்ட முதன்மை மோட்டார் வாகன பரிசோதனை ஜாலிய பண்டார தெரிவித்துள்ளார். நுவரெலிய மாவட்ட முதன்மை மோட்டார் வாகன பரிசோதகர் உள்ளிட்ட அதிகாரிகள் ஹெடன் பிரிவு போக்குவரத்து காவல்துறையினர் மற்றும் மஸ்கலிய காவல் நிலைய அதிகாரிகள் ஆகியோர் சேர்ந்து குறித்த கூட்டு சோதனையை முன்னெடுத்துள்ளனர். மஸ்கலிய ஸ்ரீபாத வீதி, மஸ்கலிய ஹெடன் வீதி, மஸ்கலிய சாமிமலை வீதி மற்றும் அதனை அண்டிய உள்வீதிகளில் இயக்கப்பட்டு வந்த தனியார் பேருந்துகள், கேப்ரக வாகனங்கள் மற்றும் முச்சக்கர வண்டிகள் உள்ளிட்ட 40 வாகனங்கள் இதன்போது கடுமையான சோதனைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளது. தற்காலிகமாக தடை விதிக்கப்பட்ட இந்த வாகனங்களின் குறைபாடுகளை நிவர்த்தி
நிவர்த்தி செய்து அடுத்த 30 நாட்களுக்குள் அவை முழுமையாக பழுது பார்க்கப்பட வேண்டும். பழுது பார்க்கப்பட்டு மீண்டும் பரிசோதனைக்கு உட்படுத்தப்படும் வரை அந்த வாகனங்களின் வருமான வரி அனுமதி பத்திரங்கள் முதன்மை மோட்டார் வாகன பரிசோதகரின் பொறுப்பில் வைக்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் சுட்டிக்காட்டியுள்ளனர். பிரதமர் ஹரணி அமரசூரிய ஐக்கிய ராச்சியத்திற்கான தனது உத்தியோகபூர்வ பயணத்தில் லண்டனில் வாழும் இலங்கையர்களிடம் இயற்கை பேரழிவுகள் மற்றும் சர்வதேச நெருக்கடிகள் இருந்த போதிலும் அனுர அரசாங்கம் மக்களுக்கு நிவாரணம் அளித்து நாட்டின் பொருளாதாரத்தை நிலைப்படுத்துவதில் வெற்றி கண்டுள்ளதாக சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கையின் அரசியல் கலாச்சாரம் ஒரு நேர்மறையான மற்றும் மீள முடியாத மாற்றத்துக்கு உள்ளாகி ஆட்சியில் ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்கியுள்ளதாக இவர் வலியுறுத்தியுள்ளார். சிங்கள, தமிழ் மற்றும் முஸ்லீம் சமூகங்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் சுமார் 1000 இலங்கையர்களுடனான ஒரு சந்திப்பின் போதே பிரதமர் ஹரணி குறித்த கருத்துக்களை வெளியிட்டதோடு சவால்களை எதிர்கொள்வதில் ஒற்றுமை மற்றும் மீள்திறனின் முக்கியத்துவத்தை வலியுறுத்திய பிரதமர் ஹரணி அமரசூரிய சமூக உறுப்பினர்களோடு கலந்துரையாடலில் ஈடுபட்டதோடு முன்னேற்றத்தை தக்கவைப்பதில் அரசாங்கத்தின் உறுதிப்பாட்டை மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளார். இங்கு உரையாற்றிய பெண்கள் மற்றும் சிறுவர் விவகாரங்கள் அமைச்சர் சரோஜா போல்ராஜ் இலங்கையில் அனைத்து சமூகங்களும் சமமாக நடத்தப்படும் மற்றும் பொருளாதார அபிவிருத்தியின் பலன்கள் அனைத்து குடிமக்களுக்கும் நியாயமாக பகிரப்படும் ஒரு ஆளுகை அமைப்பு இப்போது நிறுவப்பட்டுள்ளது என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார். பண்டாரவளை அம்பதண்டேகம கலுவலையில் அமைந்துள்ள உடராவண எல்ல நீர்வீழ்ச்சி பகுதியில் நேற்று மாலை நீராட சென்றிருந்த 4 பாடசாலை மாணவர்களும் 2 இளைஞர் நண்பர்களும் இருந்த நிலையில் அவர்களில் உயர்தரத்தில் கல்வி பயிலும் மாணவர் ஒருவர் கால் வழுக்கியதால் சுமார் 40 அடி ஆழத்தில் விழுந்துள்ளார். இதனை அடுத்து நீந்த தெரிந்த மற்றொரு மாணவர் உடனடியாக பள்ளத்தில் இறங்கி குறித்த மாணவரை மீட்டு முதலுதவி கொடுத்துள்ளார். காயமடைந்த மாணவர் 1990 அவசர ஆம்புலன்ஸ் சேவையின் மூலம் தியத்தலாவை ஆதார மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். காயமடைந்த மாணவரை மேலே கொண்டு வருவதற்காக 1990 அவசர சேவை அதிகாரிகள், நண்பர்கள் மற்றும் பிரதேச மக்கள் இணைந்து சுமார் 2 மணி நேரம் கடும் சிரமத்துக்கு முகம் கொடுக்க வேண்டிய நிலை ஏற்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறான ஆபத்தான இடங்களில் நீராட இளைஞர்கள் அதிக ஆர்வம் காட்டுவதாக பிரதேச மக்கள் கவலை வெளியிட்டுள்ளனர்.